ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன பசங்களா இருக்கிறப்பலாம் நம்ம அம்மா எத்தனை வாட்டி கடைக்கு போக சொன்னாலும் நம்ம நோ சொல்லவே மாட்டோம், நம்ம போயிடுவோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு பூரி செய்ய போறேன், அதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிற ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா செய்யுமா, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கான பாசிப்பருப்பு இல்லடா அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியேம்மா அப்படின்னா கடைக்கு போமானா நீங்க வீட்டுல இருக்கிறத வச்சு செய்யுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, பாசிப்பருப்பு குருமா வச்சா மட்டும் பிடிக்குமா, ஆனா கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும் முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு தோரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டேன். இன்னைக்கு சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா தான் சமைச்சிருந்தேன். ஏன்னா கடைக்கு போறதுன்னு நம்மளாம் வந்து நான் வந்து கடைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா என் தம்பியை வந்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு கடைக்கு போவேன். எத்தனை வாட்டி போக சொன்னாலும் நான் வந்து போயிட்டே தான் இருப்பேன். இப்ப இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களோட சேட்டை பாருங்களா, ஒருத்தவங்க கடிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா வந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இதை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மனசுல எந்த கவலையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது பறந்து போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சேட்டைகள் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு நல்லா முழிச்ச பிறகு பாத்தீங்கன்னா படி ஏறுறதும் அங்க உள்ள வர்றதும் இந்த மாதிரி படி ஏறதுலாம் பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சமாளிக்கிறது வந்து பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு.